தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆன நிலையில் முதல் தேர்தலிலேயே 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டி என அவர் எடுத்த அதிரடி முடிவு மற்ற கட்சிகளின் தூக்கத்தை கலைத்துள்ளது. தமிழக அரசியல் என்று விஜய சுற்றியே சுழல்கிறதோ என்ற சந்தேகம் இப்போது மெல்ல மெல்ல உண்மையாகி வருகின்றது. அது குறித்த ஒரு பிரத்யேகமான தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழல் நிலவி வருகிறது. ஒருபுறம் பல சதாப்த கால அனுபவம் வாய்ந்த கட்சிகள் கூட்டணி கணக்குகளுக்காக தவம் கிடக்க, மறுபுறம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் பாட்டுக்கு தன் அரசியல் செய்து வருகிறார் விஜய். விஜயின் இந்த அரசியல் நகர்வு மிகவும் நுணுக்கமானது. குறிப்பாக தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகும் முதல் தலைமுறை வாக்காளர்களை அவர் குறிவைப்பது மற்ற கட்சிகளுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதைவிட முக்கியமாக தமிழகத்தின் சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் கணிசமாக பிரிப்பார் என்றும் கூறப்படுகிறது. வரும் கருத்து கணிப்புகள் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரும் தலைவலியை தந்திருக்கிறது. மற்ற கட்சிகள் தங்களுக்குள் மோதி கொண்டிருக்க விஜய் எவ்வித சலனமும் இன்றி தன் பாதையில் பயணிப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் முரண். விஜய் அமைதியாக தன் வேலையை பார்த்தாலும் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி போன்ற தேசிய இயக்கங்கள் அவரை மையப்படுத்தியே தங்களின் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வது விஜய் பீஃபர் என அளவுக்கு பரவியுள்ளது என்பதை காட்டுகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபுறம் திமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் அக்கட்சியின் அடிமட்டத்தில் ஒரு விஜய் பாசம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் விஜயுடன் கைகோர்க்க விரும்பியதும் அதற்காகவே திமுகவுடனான பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டதும் இப்போது ரகசியமல்ல. உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்று விஜய் வீசிய ஒற்றை வசனம் காங்கிரஸ் மேலிடத்தை அதர வைத்திருக்கிறது. அதுபோல அதிமுகவில் இருந்து விலகி விஜயுடன் இணைந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அதிமுகவின் அடித்தளத்தையே ஆட்டியுள்ளது. எடப்பாடி விஜயுடன் கூட்டணி வைக்க துடித்தார் என்ற செய்தி வெளியானதும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் உருவெடுத்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக விஜய் எனும் பிம்பம் தமிழகத்தின் எல்லைகளை தாண்டி தேசிய அளவில் ஒரு பேசுபொருளாகவே மாறியும் இருக்கின்றது. தனித்து நின்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும் அவரது துணிச்சல் பார்த்தீங்க அப்படின்னா பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை திராவிட கட்சிகளால் கட்டமைக்கப்பட்ட தேர்தல் ஃபார்முலாக்களை தவிடுபொடியாக்கியும் இருக்கிறது. பழைய அரசியல் வியூகங்கள் எடுபடாத சூழ்நிலையில் விஜய்க்கு எதிராக எத்தகைய ஆயுதத்தை எடுப்பது என தெரியாமல் திணறும் எதிர்தரப்பினர் இப்போதே மே 4ஆம் தேதியின் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்ற பெரும் பிரயத்தனம் செய்து வருகின்றனர். ஆனால் மக்கள் மனநிலை யாருக்கு மகுடம் சூட்டும் என்பது $1,000,000 கேள்வியாகவே நீடிக்கிறது. மே 4ஆம் தேதி வெளிவரப்போகும் தீர்ப்பு இந்த தனி பாதையின் வெற்றியை சொல்ல போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது 234 தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய தாவேகா கட்சி எடப்பாடி தொகுதியில் போட்டியிட முடியாத காரணத்தினால் 234 தொகுதிகளில் மட்டுமே களமிறங்குகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது குறித்த ஒரு விரிவான தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் நகர்வுகள் விஜயனுடைய அரசியல் நகர்வுகள் அனைவராலையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால் எடப்பாடி தொகுதியிலையும் தனது குடிபறக்க வேண்டும் என முடிவெடுத்திருக்கக்கூடிய விஜய் புதிய ஸ்கெட்ச் ஒன்னையும் போட்டிருக்காராம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலையும் விசில் சின்னத்தில் தாவேகா சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். ஆனால் தாவேகா தலைமையையே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எடப்பாடி தொகுதியில் நடந்தேறியது. அந்த தொகுதிக்கு தாவேகா சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண்குமார் வேட்பு மனு முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் போனதால் நிராகரிக்கப்பட்டது. அதோடு மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்த அவரின் மனைவி மனுவும் உரிய தகவல் இல்லாமல் போனதால் நிராகரிக்கப்பட்டது. இப்படி ஒரே நேரத்தில் 2 மனுக்களும் நிராகரிக்கப்பட்டதால் தாவேகா அங்கு போட்டியிட முடியவில்லை. ஏற்கனவே திட்டமிட்டு தனது வேட்பு மனுவில் உரிய தகவல்களை பதிவிடாமல் இருந்ததோடு வேட்பு மனு பரிசீலனை அன்று வேட்பாளரும் மாயமாகிவிட்டார்.
இந்த தொகுதியில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் போட்டியிடுவதால் தாவேகாவினால் தனது வாக்குகள் பிரிந்துவிடாமல் இருக்கவே அதிமுக தரப்பு அருண்குமாரை விலக்கி வாங்கி விட்டது என தாவேகாவினர் புலம்பி வருகிறார்கள். எங்கள் தொகுதிக்கு சரியான வேட்பாளரை நிறுத்தி இருந்தார் இப்படி நடந்திருக்கிறாது அப்படின்னு தாவேகா தலைமை நிர்வாகிகளிடம் குமுறி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து நாம களம் காண வேண்டும் என விஜய் தனது நிர்வாகிகளிடம் சொல்லியும் இருக்காரா. இதனால புதிய யுக்திகளை தாவேகா தலைமை கையில் எடுத்திருக்காங்க. தாவேகா தலைமைக்கு நெருக்கமானவர்கள் நம்மிடம் தற்போது எடப்பாடி தொகுதியில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். அதுல திமுக, அதிமுக, நாம் தமிழர் வேட்பாளர்களை தவிர பிற வேட்பாளர்கள் அனைவரும் சுயேட்சைகளாக போட்டியிடுகிறார்கள். அதில் சுயேட்சையாக களம் இறங்கியிருக்கக்கூடிய பிரேம்குமார் என்கிற வேட்பாளரை தாவேகா தரப்பு கையில் எடுத்துள்ளது. இந்த வேட்பாளரை தாவேகா ஆதரவு வெற்றி வேட்பாளராக அறிவித்து தாவேகா நிர்வாகிகளை அவருக்கு பணியாற்ற சொல்ல போகிறார்கள். அதாவது எடப்பாடி தொகுதியில் மட்டும் விஜய் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார் களமிறங்க போகிறார். பிரேம்குமாருக்கு ஒதுக்கப்பட்ட சுயேட்சை சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு தாவேகா நிர்வாகிகள் வேலை செய்ய போகிறார்கள் என்கிறார்கள். காரைக்குடி சுற்றுப்பயணத்தை முடித்து சென்னைக்கு விஜய் வந்தவுடன் இதற்கான அறிக்கையாக வெளியாக உள்ளது. இந்நிலையில் பிரேம்குமாரை விஜய் தரப்பு கையில் எடுத்த விவரம் அதிமுக முகாமிற்கு தெரிந்துவிட்டது. அங்கிருந்து பிரேம்குமாரை தொடர்பு கொண்டு விஜய் ஆதரவுடன் களம் இறங்க வேண்டாம் என் பேச்சுவார்த்தைக்கு நடந்திருக்கிறது. ஆனால் தாவேகா தலைமையில் இருந்தே பிரேம்குமாரை தொடர்பு கொண்டு விஜயிடம் போன்ல பேச வைத்திருக்கார்கள். இந்த டீலிங் சுபமாக முடிந்திருப்பதால் 233 தொகுதிகளில் விசில் சின்னத்தில் நிற்கும் தாவேகா எடப்பாடியில் மட்டும் சுயேட்சை சின்னத்தில் களம் இறங்க தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலவரம் இவ்வாறு இருக்க மற்றொரு புறம் தாவேகா தலைவர் விஜய் கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள மீண்டும் போலீசார் அனுமதி அளித்திருக்காங்க. நேற்று அவர் கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் காரணமாக விஜய் வருவது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை 11ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள போலீசார் அனுமதி அளித்திருக்காங்க. பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. கடலூர், மஞ்சக்குப்பம், வெள்ளலூர், விருதாச்சலம், புறவழி சாலை, திட்டுக்குடி ஆகிய பகுதிகளில் இருந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரச்சார வாகனத்தை பின் தொடர்ந்து வரக்கூடாது, பிரச்சார வாகனத்தின் மீது ஏறக்கூடாது, பொதுமக்களுக்கு குடிநீர், மருத்துவம் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், தேர்தல் நன்னடத்தை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே விஜய் பிரச்சாரம் எதிரொலி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நாளை பிற்பகல் கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய்க்கு முதல்ல அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் திட்டுக்குடி, நெய்வேலி, வடலூர் மற்றும் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார். தேர்தல் விதிமுறைகளின்படி முதல்ல யார் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் விஜய் முதல்ல அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்ததால் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் வேறொரு தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.